மாடித்தோட்டம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள்னால் 3 வாரம் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ எடுக்க தோட்டத்துக்குலாம் போகிறதே இல்லை. மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பித்து ஜினியாவில் ஆரம்பித்து சீனி பழத்தை காமிச்சு அப்படியே வந்து தாமரையை காமிச்சு அல்லியை காமிச்சு அப்படிலாம் வீடியோ எடுக்கணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் நமக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ தானே நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். 3000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஏதாவது இன்கம் வருதாலாம் கேட்டுறாதீங்க. அந்த மாதிரிலாம் எந்த சீனுமே கிடையாது. எனக்கு மாடி தோட்டம் பிடிக்கும். அதனால் அப்படியே வீடியோ எடுத்து நான் போடுறேன். இது வந்து 7 days ரோஸ். இதில் வந்து நான் எந்த சீடுமே போடல. இங்கே பார்த்தா அது பொடலங்காயா பீர்க்கங்காயான்னு தெரில, ஒரு செடி வந்திருக்கு. எங்கள் ஊரில் மழை பெய்யறதுக்கு சாட்சியாக ரெயின் லில்லி பூ பூத்துருக்கு. அதே மாதிரி காராமணி செடி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு வெள்ளரி பழம் இல்லை, கிருணி பழம் ஒரு காய் காய்ச்சிருக்கு. டெய்லி நம்ம வீடியோவில் அழகு காட்டுற ரோஜா இந்த செடி தான். இதில் இந்த தொட்டியில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோஸு பார்க்குறதுக்கே. அதெல்லாம் மழை பெஞ்சாதாங்க பூக்குது. மற்ற நேரத்துலலாம் வந்து வெயில் அடித்தா பன்னீர் ரோஸ் தான் பூக்குது. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அந்த கிருணிப்பழம் பார்த்திங்கன்னா இலைக்கு நடுவில் மறைஞ்சிருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. அதில் சாப்பிட்டுட்டு போட்ட சீடில் வந்து ஒரு செடி வளர்ந்துருக்கு பிறகு. என்னென்னா இந்த ஃப்ரண்டேஜில் இருக்குது பார்த்திங்களா, செம்பருத்தி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் மருதாணி அதெல்லாம் இருக்குது. எல்லாமே அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் பிளான்ட் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோஸா, அப்புறம் நம்ம ஒத்த ரோஜா பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 10 அடிக்கு நீட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் பூவே காணும். பூக்கும், எங்கே போயிட போகுது. இந்த பிளாட்டில் வந்து மஞ்சள் நெட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குடமிளகா பிளான்ட்டு அதுவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி அதுவே வளர்ந்த பிளான்ட் ஒரு 5-6. இது வந்து இலந்த பழம் பூ விட்ருக்கு. போன வருஷமும் பூ விட்டுச்சு, ஒன்றும் காய் காணும். வெத்தலை செடியை கீழேந்து மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கல, பூமியில் தான் இருக்க செடி. கயிறு கட்டி மேலே இழுத்துக்கிட்டேன். இது வந்து கொழக்கட்டை மந்தாரை சீடு நிறையா இருக்குது பாருங்கள். யாருக்கா வேணுன்னா சொல்லுங்கள், சீடு கொடுக்குறேன். கொழக்கட்டை மாதிரி இந்த பூ இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரோஸ் எல்லாம் வந்து இலையில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், எருக்கை இலையை ஊற வச்சு அந்த தண்ணி கொடுத்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி எல்லா ரோஸு பிளான்ட்டையும் மேலே கொஞ்சம் ட்ரிப் பண்ணி விட்ருக்கு இன்றைக்கி. அடுக்கு செம்பருத்தின்னு எங்கள் வீட்டில் இந்த ஒரு செடி தான். அதே மாதிரி அடுக்கு சங்குப்பூவும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. சீடெல்லாம் வந்தால் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பூ தான் பூத்துக்கிட்டே இருக்குது. மல்பெரி இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. ஏன்னு வச்சுக்கோங்க, அடுத்த சீசனுக்கு சீக்கிரமாக அப்போ தானே காய்க்கும். போன டைமே நிறைய காய்ச்சிது, செம்ம ஸ்வீட்டு. இது வந்து பட்டன் ரோஸுன்னு நான் வச்ச பேர். வச்ச பேருக்காகவாவது கொஞ்சம் நல்லா பூக்க வேணாம், பட்டன் சைஸுக்கே பூக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கு பேர் வைக்கிறதுலே இப்போ பிரச்சனையாக இருக்குது. சப்போட்டா, இந்த பக்கம் ஸ்டார் ஃப்ரூட்டு அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து முல்லை செடிக்கு போட்ட தோட்டத்தில் நிறைய முல்லைப்பூ பூக்குது. டெய்லி ஒரு முழம் கட்டுறதுக்கு தான் டைம் இல்லை. பார்த்திங்களா, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஆனால் அதில் ஃப்ரூட்டெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அப்படியே பொக்கே மாதிரி பார்த்துக்கலாம். இந்த துலுக்க சாமந்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செமையாக பூத்து தோட்டம் ஃபுல்லாக காற்றுல அடித்து பறந்துச்சா என்னன்னு தெரியல, தோட்டம் ஃபுல்லாக துலுக்க சாமந்தி தான் இருக்கட்டும். அப்போ தான் வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை, வண்டு, பூச்சி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த பப்ளி மாஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஆனால் எனக்கு இப்போல்லாம் என்ன பயம் வந்துச்சுன்னா, எங்கேயாவது தொப்பக்கடின்னு கீழே விழுந்துருமோன்ற பயம் வேறு. கேசவர்த்தினி பிளான்ட்டு அங்கங்கே நெட்டு வச்சுருக்கேன், அங்கங்கே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அந்த பப்ளி மாஸ் வச்சுருக்க தொட்டியில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலை கிழங்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தத நான் வந்து அதில் நட்டு வச்சேன். இந்த மழைக்கு அவங்கெல்லாம் கிளம்பியிருக்காங்க.
இந்த மழை பெஞ்சதில் என்ன அதிசயம் நடக்குதுன்னா, புதுசு புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க. நம்ம என்றைக்கோ வச்சு அவங்கள மறந்தே போயிருப்போம். அவங்க எல்லாமும் வந்திருக்காங்க. சுண்டைக்காய் காய்க்குது, கோவக்காய் காய்க்குது, கத்திரிக்காய் காய்க்குது. ஆனால் நாங்கள் என்றைக்குமே எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் சாம்பார் இன்றைக்கின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே 4, 5 தான் காய்க்கும். இதில் 4, அதில் 4, அதில் 4 எல்லாத்தையும் போட்டு வச்சா தான் சாம்பாரே ஆகும். அதனால் அது என்றைக்கு மொத்தமாக காய்க்குதோ அன்றைக்கி சுண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்லிக்கலான்னு இருக்கோம். வாட்டர் ஆப்பிள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இயர் காய்ச்சிடுங்க. மருதாணி இருக்குது. இது கொழிஞ்சின்னு ஒரு செடி. இது அடி உரமாக கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை போட்டு வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒயிட் பிரிங்கராஜ். அதுக்கப்புறம் இந்த அழகு பூவெல்லாம் அழகழகாக பூக்குறாங்க. இவங்கெல்லாம் துளிர் விட்டுட்டாங்க. இந்த மழை பெஞ்சதில் புதுசு புதுசாக என்னென்னமோ மேஜிக் நடந்திருக்கு தோட்டத்தில். இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கும்போது தான் நல்லா கவனிக்கிறேன். சிகப்பு கொய்யா நிறைய பிஞ்சு எடுத்திருக்கு. வெள்ளை கொய்யாவும் நல்லா காய்க்கும். அதையும் நான் எடுத்து வீடியோ போடுவேன். நீங்களும் பார்ப்பீங்க, வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாகவே பழமரங்கள் தான் அதிகம். செர்ரி பழம், சப்போட்டா, கொய்யாப்பழம், பம்ப்ளி மாஸு, மல்பெரி, ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய கொய்யா, அதாவது பழமரங்கள் தான் இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் பூச்செடியெல்லாம் ஒன்று வச்சு அது ஒரு பூந்தோட்டமாக மாறினதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணது பழத்தோட்டம். ஆனால் ஒரு செடியே கொஞ்சம் கட் பண்ணி மழையில் அங்கங்கே வச்சு இப்படி வந்தது. கோவக்காய் லைன் கட்டி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோஸெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன் இன்றைக்கி. தோட்டமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. புது ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நானும் என்னுடைய கடமையை செஞ்சிட்ருக்கேங்க. உரம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். அதுவும் அதால் எவ்வளோ எனக்கு கொடுக்க முடியுமோ வெறும் கையோடு என்னை அனுப்பாமல் கடவுள் மாதிரி கொஞ்சமாவது எனக்கு கொடுத்து அனுப்புது இந்த தோட்டம். ஸோ ஐ எம் ஹாப்பி. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நம்ம மெனக்கட்டுறதுக்கு ஒரு 10 பூக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. பூவெல்லாம் அடித்து தள்ளும் என் தோட்டத்தில். காய்கறியெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். பாருங்கள், பன்னீர் ரோஸ் பாருங்கள், இப்போ மழை பெஞ்சோடனே புதுசு புதுசாக துளிர் வந்திருக்கு. அதே மாதிரி சேஞ்சிங் ரோஸு. தோட்டம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஃபுல் தோட்டம் இதுதான். இதை எனக்கு பிடிக்கும். இந்த தோட்டம் என்னை மனசை கவர்ந்த தோட்டம். என் தோட்டம் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.